Hey all, welcome to my channel Annie B. I'm Anu. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நான் வீடியோஸ் எதுவும் பண்ணது கிடையாது. எப்படி இருக்கும்னு தெரியாது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த லுக் தான் இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் லுக். காலேஜில் என்னோட பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நான் பண்ணியிருந்த ஒரு லுக். ஸோ இதை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் லுக் நான் பண்ணதுலேயே. ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு ரொம்ப ஹெவியான பேஸ் இல்லாமல் ஸ்கின் ஃபினிஷில் ஒரு மேக்கப் லுக் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஐ மேக்கப். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்மோக்கி ஐஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட பேர் ஸ்கின். நான் இன்னும் எதுவுமே போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் we will start with மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் ஹைட்ரேட்டிங் ஜெல் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் ஆக்வாலஜிகா. இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸை ஃபஸ்ட் நல்லா ப்ரெப் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு பிம்பிள் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் இந்த பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ரைமர் ப்ளஸ் ஹைலைட்டர். ஸோ இது ஒரே ஒரு பம்ப் தான் எடுக்கிறேன், ஏன்னா இது செம்ம க்ளோ கொடுக்கும். எடுத்து ஃபேஸில் ஹை பாயிண்ட்ஸ்லலாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன வேரியண்ட்னா கோல்டு. இதுலேயே 3 வேரியண்ட் இருக்கும், நேச்சுரல், சில்வர் அண்ட் கோல்டுன்ட்டு. இது கோல்டு வேரியண்ட்டு. நம்மள மாதிரி டஸ்கி ஸ்கின் பீப்புள்ஸ்க்குலாம் இதுதான் நல்லா சூட் ஆகும். ஸோ தெரியுதா அந்த க்ளோ? போட்ட உடனே அப்படியே ஷைனிங்காக ஆகிடுச்சு ஸ்கின்னே. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷனுக்கு நான் கலர் கரெக்டிங் கன்சீலர் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு செட் ஆகிறது இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி மேட் ஸ்மூத் லிப்ஸ்டிக், ஆரஞ்ச் ரெட் ஷேடோட நேமு. ஸோ இதுதான் நான் காலேஜ்லேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எந்த மேக்கப் நான் போடுறனாலும் கலர் கரெக்ஷனுக்கு எனக்கு இது மட்டும்தான் செட் ஆகிருக்கு. நான் இந்த ஸ்விஸ் பியூட்டிலே கன்சீலரில் ஆரஞ்சு கலர் கரெக்டர் அந்த கன்சீலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த கரெக்டர்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இது கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபினிஷ் வரல. ஸோ இது ட்ரை ஆக்காது. போட்டு காட்டுறேன். கொஞ்சமாக போட்டுட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தெரியுதா, பிளெண்ட் பண்ண உடனே ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் ஷேட் நம்பர் 02 வார்ம் சாண்ட். இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர் தான் என்னோடய ஷேடுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்சு. ஸோ இது ஒரு மேட் ஃபினிஷ் தான். ஜஸ்ட் அண்டர் ஐஸ் மட்டும் தான் கவர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஸோ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக மேலே அப்பர் ஐலிட்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகுறதுக்காக. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஸோ ஃபுல்லாக அண்டர் ஐஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதை செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு மார்ஸோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஷேட் நேம் பனானா. ஸோ இது எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தா தேஞ்சு போயிருக்கோம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது ஓவர் ஆயிடுச்சு, ரீஸ்டாக் பண்ணணும். நான் நிறையலாம் எடுக்கல, கொஞ்சம் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை அண்டர் ஐஸில் போட்டு நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய பவுடர் நிறைய கன்சீலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஹெவியாக போட மாட்டேன், கேக்கியாக ஆகிடும். ஸோ எனக்கு அது ரியலில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு அந்த லுக் பிடிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக தான் வச்சுப்பேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமே ஃபேஸில் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் தான். அதனால தான் நான் மோஸ்ட்லி கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்.
ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு மேட்டாக ஆகிடுச்சு, அந்த க்ளோலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நான் அதுக்காக வந்து டாட் அண்ட் கீயோட க்ளாஸ் பாஸ் இந்த லிப் பாம் வந்து போட்டு லிப்ஸை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ் நான் வந்து ட்ரிம் பண்ணது லைட்டாக வந்து வளர்ந்துடுச்சு, ஸோ கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்பூலி இருக்க மாதிரி ஒரு ஐப்ரோ ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளாக் ஷேட் வந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து போடக்கூடாது. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதை வந்து அப்படியே டைரெக்டாக போடவே கூடாது. இப்படி வந்து லைட்டாக டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணிட்டா அந்த எக்ஸஸ்லாம் வந்து போயிடும். ஸோ இப்போது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நாட் இன் த ஃப்ரண்ட், ஓகே, ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் எக்ஸஸ் இருக்கும்ல, அந்த பிளாக் கலர் வந்து இதில் மிச்சம் இருக்கும்ல கொஞ்சம், ஸோ அதை என்ன பண்ணணும்னா இப்போ ஃப்ரண்ட்டில் போடணும். ஸோ இப்போ உள்ளே அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்பூலி வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கோம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, இது வந்து நீட்டாக கரெக்டாக ஷேப்பாக இருக்குது. ஸோ நான் இந்த பக்கம் ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோக்கு போயிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஐ ஷேடோ இந்த லுக்குக்கு. ஏன்னா நான் வந்து அன்றைக்கி ஸ்மோக்கி ஐஸ் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு கேட் ஐ மாதிரி பண்ணியிருந்தேன். அது அந்த ஸ்மோக்கி ஐஸ்க்கும் அந்த விண்டு லைனருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை திரும்பவும் நான் ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ நான் பண்ணி காட்டுறேன். ஐ ஷேடோவுக்கு நான் எடுக்கிறது வந்து இந்த நிக்காக்கேயோட ஆட்டம் ஸ்பைஸ்ன்ற ஒரு ஐ ஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அது நான் டெய்லி யூஸ் பண்ணி கீழே போட்டு உடச்சி அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கலர் ஷேட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எதையுமே டைரெக்டாக ஃபஸ்ட்டு போடாதீங்க, ஜஸ்ட் டேப், ஓகே, டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய லிட்ஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ கிட் காமிச்சல, இதில் இருக்க இந்த பிளாக் ஐ ஷேடோவை என்னோடய லேஷ் லைனுக்கு கிட்ட போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கலரை டெபாசிட் பண்ணிடுங்க. இந்த பிளாக் கலர் ஷேடை எடுத்துட்டு இதை டேப் பண்ணாதீங்க, இதை டேப் பண்ணாமல் டைரெக்டாக டெபாசிட் பண்ணிடுங்க. சி, நான் ஜஸ்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், அதை வந்து பிளெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். சேம் இதையும் வந்து எடுத்து டெபாசிட் பண்ணிவிடுங்க, பிளெண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த பிளாக் லைனுக்கு மேலே போட்டு டெபாசிட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ சீம்லெஸ்ஸாக பிளெண்டாக இருக்குது, தெரியுதா? ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டோன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி ஆம்ரே எஃபெக்ட் இருக்கும். இப்போது அகெயின் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சேம் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோட லோவர் லேஷ் லைனில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழேயும் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ஐஸில் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து 2 ஐஸ்லேயும் வந்து முடிச்சாச்சு. கிட்ட பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு அழகான ஒரு கேட் ஐ மாதிரி ஒரு விங் லைனர் வந்து போட போகிறோம். ஐலைனருக்கு நான் இன்றைக்கி வந்து மேபிலினோட கொலோசல் போல்டு லைனர், இந்த ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டிப் வந்து ரொம்ப தின்னாக ஷார்ப்பாக இருக்கும். லைனர் வரையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தின்னாக ஒரு லைனர் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது மாதிரி தின்னாக ஒரு லைனர் வந்து வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இன்னர் கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ தெரியுதா? இன்னர் கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஃப்ட் வந்து ஐஸ்க்கு கொடுக்குது. சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு 2 மினிட்ஸில் போட்டேன்ல, அதே மாதிரி நீங்களும் போட்டுடலாம். ப்ளஷ்க்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட பாப் அண்ட் க்ளோ இந்த ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் எனக்கு தெரியல. அந்த ஸ்டிக்கர் எங்கேயோ பிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோடய பேக் ஆஃப் மை ஹேண்டில் கொஞ்சோண்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ப்ளஷ் போடுற ப்ரஷ் இது. ஸோ இதை வந்து நல்லா ஹேண்ட்ஸ்லேயே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ சிக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ கீழேருந்து மேலே. ஆக்சுவலி இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரொம்ப பிக்மெண்டட். அதனால தான் கொஞ்சமாக எடுக்க சொன்னேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத இப்படி நோஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்க்கு போயிடலாம். லிப்ஸ்க்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் லைனர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஷேட் வந்துட்டு டார்க் சாக்லேட். இதோட ஷேட் நேம் அது. இதை ஃபஸ்ட்டு லிப்ஸில் போட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அவுட்லைன் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இன்சைட்டோட லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப போடுன்னு போட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். அதனால தான் இப்படி இருக்குது. ஷேட் நம்பர் வந்து 03 டிவைன் வைன். ஓகேவா? ஸோ இந்த ஷேடை வந்துட்டு லிப்ஸோட இன்னரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குல்ல இந்த ஷேடு? ஸோ அதனால தான் இதை டெய்லியும் போட்டு அவ்வளோ தீர்த்து வச்சுருக்கேன். ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்துட்டு. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஹைலைட்டரும் ஐஸ்க்கு மேலே பாப்பப் ஆகுற மாதிரி கிளிட்டர் ஐ ஷேடோஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபேஸ் வந்து ஆல்ரெடி க்ளோவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பேஸ் ப்ரைமர் போட்டதுனால. அதனால் ஹைலைட்டர் எனக்கு வேண்டாம். ஸோ எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். அதனால் ஹைலைட்டர் எனக்கு வேண்டாம். அண்ட் ஐ ஷேடோ வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணியிருக்கிறதுனால அதில் கிளிட்டர் போட வேண்டாம்னு எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த சாரீக்கு ரொம்ப கிளிட்டர் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐ ஷேடோவில் கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஏதாச்சும் ஒரு கோல்ட் ஷேட் எடுத்து சும்மா பாப் ஆகுற மாதிரி டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராடக்ட்ஸோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் வந்து டோட்டல் மேக்கப் லுக்கே. நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஐ ஷேடோ, ஐ மேக்கப்லேயும் அண்டு லிப்ஸ்லேயும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பேஸ்லாம் நான் அவ்வளோவா போடவே இல்லை. ஜஸ்ட் வந்து கன்சீலர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நான் போயிட்டு ஜுவல்ஸ் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு ரெடி ஆகிட்டு டோட்டலாக ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போயிட்டு வரேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. ஸோ நான் டிட்டோ இதே மாதிரி தான் பொங்கலுக்கும் ரெடி ஆகி காலேஜ்க்கு போயிருந்தேன் அன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஜெமிக்கி அண்ட் தென் இந்த மாதிரி இந்த மாடல் போட்டிருக்கேன். பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி எனி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் நல்லா அழகாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான். எஸ், திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு தெரியல. வரும்போது செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வீடியோ
அவ்வளோ வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் எப்படியும் பார்க்க மாட்டீங்க. பட் பார்க்குறவங்க ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஏன்னா எனக்கு தெரியல நிஜமாவே, ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.